மட்டும் வந்து போயிட்டு இருக்கட்டும். வெரி குட். அதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்ட். இது பாருமா, இன்னும் அவங்கள பத்தியோ அவங்க அப்பா அம்மாவை பத்தியோ நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீ பண்ணது ரொம்ப பெரிய இது தப்புமா. அப்பா அம்மா பெர்மிஷன் இல்லாம அந்த சின்ன பையனை 22 வயசு பையனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணது ஏத்துக்க முடியாத விஷயம். 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வலிக்கட்டாயமா கூட்டிட்டு போனேன்? ஆமாம்மா. என்ன மேம் அப்படி சொல்றீங்க? வலிக்கட்டாயம் நான் சொல்லல. உனக்கு அவனை விட பெரியவ தானே நீ. ஆமா மேம். இல்லையா? உனக்கு விவரம் தெரியும். திருமணம்னா உனக்கு என்னது தெரியும்ல? நீ அனுபவிச்சிருக்கல, கஷ்டம் அனுபவிச்சிருக்கல. 7வது படிக்கும் போது தான் மேம் கல்யாணம் கொடுத்தாங்க. ஆமாம்மா. அது மாதிரி சின்ன பையன்மா அவன். உனக்கு திருமணம் வாழ்க்கைன்னா என்னது தெரியும். உனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கு அதுக்கான வயசு இல்லை. நிஜமாவே நீ அந்த பையனை காதலிச்சிருந்தியானா நீ என்ன செஞ்சிருக்கணும்? பொறுமையா இருந்திருக்கணும். தப்பான விஷயங்கள் பண்ணியிருக்க கூடாது. ஒரு நாளைக்கு அந்த அப்பா அம்மா சம்மதத்தோட நீ ஒரு கழுத்துல தாலி கட்டி இருக்கணும். எங்க போனாலும் தோத்திக்கிட்டே இருந்தேன். எங்க மேம் நான் பொறுமையா இருக்கிறது. நீ வந்து அந்த வீட்டுக்குள்ள போனது தப்பு. நான் அது போனது தப்பு தான் மேடம். அதுதான்மா காரணமே. அம்மா நான் சொல்றேன்மா, ஒரு அம்மா ஒரு தாயா பையன் வீட்டுல தனியா இருக்கும்போது இப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு போனான்னா கொதிக்கதாம்மா செய்யும். இப்ப கூட நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கல மேம். நேரா வீட்டாண்ட போலீஸ் எடுத்து வந்து நின்ட்டாங்க மேம். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்றாங்க, நான் கிளம்பி போறேன், ஓடுறான்னு கத்துறாங்க. போலீஸ் வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னது? இதுக்கெல்லாம் காரணம் என்னது? ஆமா, அவங்க என்ன அசிங்கப்படுத்தணும்னு பண்ணும்போது என்ன மேம் பரவாயில்ல நீ பண்ணறத பண்ணுவ. நீ நினைக்கிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணனும் இல்ல மேம். என்கிட்ட ஏதாவது பேசிந்தா கூட பரவாயில்ல, எதுவுமே பேச மாட்டாங்க. ஆல்ரெடி அடியால கூட்டிட்டு ஆமா நானே கத்து பண்ணது பண்ணிருங்க. அடியால கூட்டிட்டு ஆமா, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் பேசவா? நீ ரொம்ப நல்லவதான். எக்ஸ்கியூஸ் மீ மா, நீ இது ரொம்ப மாதிரி பேசுங்க. அப்ப என்கிட்ட நீங்க எல்லாத எப்படி பேசிருப்பாங்க? இல்ல ஆமா, அதுதான் நான் சொல்றேன். அவங்க கோவம், அவங்களுக்கு மேல கோவம். சாதாரணமாவே இதை பாரு, சின்ன பொண்ணு, சப்போஸ் கல்யாணம் ஆகாத பொண்ணு லவ் பண்ணாலே அம்மாக்களுக்கு தாங்காது. என் பையனை வசியம் பண்ணிட்டா, என் பையனை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு கொதிப்பாங்க. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்கு. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? நியாயமான விஷயம் தானேமா அந்த கோவம். என்னைக்கு அவ இவங்கிட்ட பழகுனாலும் அன்னைக்கே எங்க நிம்மதி பேச்சு. மறுபடியும் நீங்க அந்த பொண்ணைய டார்கெட் பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மை அதான் மேடம், உண்மை. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது மேடம். அவ எப்படியா பட்டவன்? யோகேஸ்வரன் நாங்க பார்த்தது எங்களுக்கு தான் தெரியும். பக்கல்ல ஒரு நைட்டு கூட நாங்க தூங்குறதே இல்லை மேடம் வீட்டுல. நாங்க எங்க பிள்ளைய விட்டுட்டு எப்ப வருவான் நாங்க வீட்டு வாசலையே பார்த்து கதை வந்து எப்ப தட்டுவான்னு அந்த யோசனை கேட்டுட்டு இருக்கோம் நாங்க. அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? தப்பே கிடையாது, பாப்பா தானே. இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் தப்பு பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி நடிச்சுட்டு பாருங்க. நாங்க எங்க பிள்ளைங்களை விட்டுட்டு நாங்க தவிக்கணும். நாங்க அதுதான் எங்க தலையெழுத்து. சரி, வீட்டுக்கு வரேன். பக்கத்துல உட்கார வச்சுங்க, பக்கத்துல உட்கார வச்சுங்க. இப்ப எனக்கு என்ன தெரியணும்னா, நீங்க டெய்லி குடிச்சிட்டு வந்து இந்த பொண்ணை அடிச்சீங்களா? இல்ல மேடம், சத்தியமா இல்ல. பியர் பாட்டில் அலசிட்டு போனீங்களா? இல்ல மேடம், சத்தியமா இல்ல. குடிக்கவே இல்ல மேடம். பியர் பாட்டில் நம்பர் சொல்லு. இல்ல மேடம், உண்மையிலே இல்ல. அடி வாங்கிட்டு போய் அன்னைக்கு மேம் நான் சொல்றேன் நம்பர். பாப்போம் இன்னைக்கு. பாப்போம்டா, பாப்போம் பாத்ரூம் இன்னைக்கு. அடி நீ மட்டும். பாப்பா என்ன பியர் ஆகுது பாட்டில் பாப்பா? எடுத்துட்டு வந்தாருமா? குத்த 2 பாட்டில் இப்படி ஐயர் வீடு போய் பெருத்தால சத்தியமா இல்ல. போன் போடுங்க நீங்க தானங்க. அப்பதே இந்த சண்டை வந்து காலையில சரி அது எங்க எடுத்துட்டு வந்தாப்ல? எந்த வீட்ல எடுத்துட்டு வந்தாப்ல? நீங்க எந்த வீட்ல எடுத்துட்டு இந்த பிள்ளை வீட்ல இல்ல. எங்க ராமோட அஞ்சல் கண்டிதா கேளுங்க மேடம். எங்க அம்மா அஞ்சல் கண்டிதா எடுத்துட்டு போனா. எங்க அம்மா அப்படி ஐய போச்சுனா பியர் பாட்டில் எடுத்துட்டு போனாங்க. 2 பாட்டில் இல்ல சொன்னீங்க. 2 பாட்டில் இந்த பிள்ளை குத்துற கண்டி எடுத்துட்டு வந்தீங்க. அந்த பிள்ளை குத்துற கண்டி எடுத்துட்டு வரல. வெட்டி போட்டு போறானே அவன். இந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆச்சுன்னா உனக்கு நிம்மதி இருக்காது, அவனுக்கு நிம்மதி இருக்காது. என்ன பண்ண? கரெக்ட்டா சொல்லிரு. உள்ள சொல்லு. நீங்க பேசாம இருங்க. சரி, உள்ள சொல்லு. நீ என்ன பண்றேன்னா, அவங்க சண்டை போட்டுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ தப்பிச்சிட்டு இருக்க போய் சொல்லி. அன்னைக்கு ஒரு நாள் அனிதா கூட எங்க போய் பேசினேன்? அனிதா மால்ல துணி கடை போயிருந்தோம் மேம். காய போட போயிருந்தோம். அன்னைக்கு நீ உடம்பு சரியில்லைன்னு படுத்திருந்த, ஏன் வெளியே போன?
மேம் அன்னைக்கு நான் உடம்பு சரியில்லை, அதுக்கு அடுத்த நாள் நான் படுத்திருந்தேன் மேம் தலைவலின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நாங்க துணி மேல போயிருந்தோம் மேம். அப்பதான் மேம் போடும்போது அவ கையை காமிச்சா, காட்டாதல விட்டுரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதை பத்தி சொல்லாத அப்படின்னு சொன்னேன் மேம். அந்த பையன், அந்த பையனுக்கு நான் இருக்கிற ஏரியா கூட உனக்கு தெரியாது மேம். இது வேற ஒருத்தவன் மேம், அவ யாருன்னு எனக்கு தெரியாது. இவ சொன்னா இந்த லெட்டர் மேட்டர் என்னது? மேடம் மாமாட்ட கேளுங்க மேடம். யாருனே தெரியாதவங்க நான் எப்படி மேம் லெட்டர் எழுத அம்மாட்ட கேளுங்க மேடம். உங்க அம்மா வந்து கிழிச்சாங்க, எல்லாரும் சேர்ந்தே கிழிச்சாங்க. இவங்க அம்மா என் தம்பி முறவாட்டில கிழிச்சாங்க. 6 மணிக்கு மேல மாடியில வெயிட் பண்றேன்னு எழுதி போட்டாங்க. மேம் லெட்டர் எழுதுனது அவங்களுக்கு கிடையாது மேம். நான் யாருக்குமே எழுதவும் இல்ல. அம்மா ஏன் கிழிச்சு போட்டாங்க? எங்க அம்மா கிழிக்கல மேம். லெட்டர் கிழிச்சு போட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஏன் கிழிச்சு போட்டாங்க மேம்? லெட்டர் நான் எழுதவே இல்ல மேம். எதுக்கு உங்க அம்மா லெட்டர் கிழிச்சு போட்டாங்க? அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்? தெரியும் தெரியும். உங்களுக்கு தெரியும். தெரியாது. தெரியும். நீங்க போய் சொல்றீங்க. ஏன் உங்க அம்மா லெட்டர் கிழிச்சு போட்டாங்க? மேம் யாருக்குமே எழுதல மேம். என்னோட பயோடேட்டா உள்ள இருந்தது மேம். என்ன பயோடேட்டா? என்னோட பயோடேட்டா மேம். எப்பவுமே எழுதி என் பர்ஸ்ல எப்பவுமே வச்சிருப்பேன் மேம். என்ன எழுதி வச்சிருந்தீங்க கேக்குறாங்க, சொல்லு. பேரு எல்லாமே, நான் படிச்சது, எந்த ஸ்கூல்ல படிச்சது, எங்க அப்பா பேர் என்ன, எல்லாமே நான் எழுதி வச்சிருப்பேன் மேம். எனக்கு பிடிச்சது எல்லாமே. அன்னைக்கு சண்டை போட்டாங்களா எல்லாரும் வந்து? அப்ப வந்து இவங்க வந்து அவனுக்கு தான் நீ எஸ்எம்எஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு மேம். அப்ப அதனால எங்க அம்மா வந்து பேசிட்டு இருந்தாங்க மேம். அப்ப நீ இன்னும் ஏதாவது வச்சிருக்கியான்னு பாக்கணும், அவனோட நம்பர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தாங்க மேம். அப்ப பர்ஸ் இருந்துச்சு மேம். இந்த இதை எதுக்கு பயோடாட்டா நீ வச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க மேம். ரொம்ப சாமர்த்தியம் நினைக்கிறியா? நாங்கெல்லாம் முட்டாளுங்களா மேம்? அந்த லெட்டர் தான் மேம். இல்ல, நீ போய் சொல்ற. எனக்கு கிளியரா தெரியறது நீ போய் சொல்ற. உங்க அப்பாவே முட்டாளாக்குற நீ. அதான் பண்ணிட்டு இருக்க. இந்த பாரு, உனக்கு உன் தம்பி இருக்கான்ல, தம்பி இருக்கானா இல்லையா? அது மாதிரிதான் இவங்க அண்ணனும் தங்கச்சியும். இப்போ ஒரு சின்ன கோவத்தினால அந்த பக்கம் இந்த பக்கம் பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிறது அந்த விஷயத்த நீ அது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்க. நீ போய் சொல்ற. எல்லாரையும் முட்டாளாக்குற. வீட்டுல இருக்கிறது பெரியவங்களை எல்லாரையும் முட்டாளாக்குற. அந்த பையனையும் முட்டாளாக்குற. ஆனா உங்க பொண்ணு தப்பு பண்ணாரு. அதுக்கு காரணம் நீங்க தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு. அவளையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா அவ என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். அம்மா, உங்க உத்தேசம் வந்து நீங்க ஒரு பத்திரத்துல எழுதி கொடுத்துருக்கீங்க. என்ன, நாங்க இது வேண்டாம், இந்த உறவு வேண்டாம்னு எழுதி கொடுத்துருக்கீங்க. நான் எழுதி என்னைய வச்சு வாங்க கிடையாது. எனக்கு தெரியாது மேடம், எனக்கு தெரியாது. இவன் அடிச்சு மிரட்டி கையெழுத்து போட, இல்லை உனக்கு கொன்னு விடுவேன். இவங்க அம்மா சொல்றது எங்களுக்கு போலீஸ்காரர் பக்கத்துல எங்க ஊருக்காரன். சரி சரி, இப்போ ஒரு நிமிஷம் இரு வரேன். கல்யாணத்துக்கு பெத்த தாய் காசு செலவு பண்ணி கல்யாணம் முடிச்சா என்ன கேட்காம யாரை வச்சு கையெழுத்து வாங்கினாங்கன்னு கேள்வி. அப்போ உங்க நோக்கம் வந்து இவங்க 2 பேரும் வாழ வைக்கணும். ஆமா மேடம், அவ்வளவுதானே? ஆமா மேடம். செலவெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி. ஆமா மேடம், 1.5 லட்சம் போட்டு பண்ணிவிட்டு நானே. இவர் சந்தேகப்பட்டுட்டே இருந்தா எப்படி சந்தேகப்படாம? இது வந்து எங்க அண்ணன் கீழ் வீட்டுல அண்ணன் இருக்கேன் மேடம், மேல வீட்டுல தம்பி இருக்கேன் மேடம். இருங்க சரிங்க, இருங்க நான் வரேங்க. அவங்க இல்ல மேடம், ஒரு நிமிஷம். 1.5 லட்சம் ரூபாய்க்கு நீ எனக்கு கணக்கு சொல்லு. கணக்கு தேவையில்லைங்க. பொண்ணு வாழ்க்கை பிரச்சனைங்க. வீட்டுக்குள்ளேயே பொண்ணு இருக்கா, அண்ணன் பொண்ணை கட்டிக்கலாம்னு அவங்க கட்டிட்டாங்க. இவர் வந்து சரி மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளேயே இருக்காருன்னு கட்டி வச்சுட்டாரு. பொண்ணு எங்கேயாவது ஓடி போயிடுவான்னு. இல்ல, நான் இப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. சம்மத விடுதலை பத்திரம்னு இவங்களே ஒண்ணு எழுதிக்கிறாங்க. இதெல்லாம் சட்டப்படி செல்லுமா? எங்க கையெழுத்து இருக்கான்னு மட்டும் முதல்ல பாருங்க மேடம். 16 வயசு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறதே செல்லாது. 16 இல்லங்க மேடம், 18 முடிஞ்சு 19 நடக்குது. 17 சொன்னாங்க. அதெல்லாம் போய் மேடம். சர்டிபிகேட் இதெல்லாம் வாங்கி சொல்லுங்க மேடம். பிறந்த சர்டிபிகேட் சொல்லுங்க. ஆனா நீ ரொம்ப சாமர்த்தியசாலிமா. கரெக்டா பயன்படுத்திக்கிற. உங்க அப்பாவே முட்டாளாக்குற. அதான் நீ பண்ணிட்டு. இல்லம்மா, அவர் உன்னை கொடுமைப்படுத்தினது, தப்பா பேசினது, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தப்பான விஷயம். ஆனா நீ போய் சொல்றது அதை விட தப்பான விஷயம். நீ வந்து நிச்சயமா எஸ்எம்எஸ் பண்ணிருக்க. அதெல்லாம் அந்த அம்மா அந்த பையன் அவ்வளவு அடிச்சு சொல்லவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் கூட பண்ணேன்னு ஒத்துக்கிறேன் மேம். ஆனா அந்த 10 பேத்தை நான் எப்பமா இது பண்ணேன்? சரி, அப்ப எஸ்எம்எஸ் பண்ணாரத ஒத்துக்கிற? ஒத்துக்கிறேன் மேம். இப்போ ஒண்ணு அது அவங்க சித்தப்பாவே இருங்க பாத்துருவோம். பிறந்த தேதி 1999, 4வது மாசம். அப்ப இப்ப அவளுக்கு 17 வயசு முடிஞ்சு 18வது வயசு நடக்கிறது. இது எப்படி சைன் ஆச்சு? நீங்க பேசாம இருங்கம்மா. இது எப்படி சைன் ஆச்சு நீ சொல்லு. மேம், உங்க வீட்டுக்கு வந்து இவங்க எழுதி வாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பரமன்னு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க மேம். அவங்க அத்தை, எனக்கும் அத்தை தான் மேம் வேணும், எழுதி வாங்கி கொடு, ஒரே தான் முடிச்சுக்கிட்டு இவங்க சொன்னாங்க மேம். இன்னையோட முடிச்சுக்கலாம், என்னன்னு கேளுங்க, இழுத்து அடிச்சுக்கிட்டே போன்னு அவங்க சொன்னாங்க மேம். இவங்க சொன்னா வந்து அவங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க. உடனே நாங்க சொன்னோம், சரி அப்ப நாங்க எங்க கொடுத்த பத்திரம்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம் மேம். கொடுத்ததுல முக்காவாசி பத்திரமே வரல மேம்.